Kids Club. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைசூர் அண்ட் கூர்க் ட்ரிப்போட டே 3. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பகந்தீஸ்வரா டெம்பிள், தலகாவேரி டெம்பிள், ஸ்பைஸ் கார்டன் அண்ட் காஃபி பிளான்டேஷன். Gracia Raja Seat. Night dinner restaurant. அங்க மார்னிங் 7 o'clock எழுந்து ஒரு 15 minutes அங்க Woodstock Resortsல இருந்த பார்க்ல விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா 8 o'clock நாங்கள் அந்த Woodstock Resortsல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்விம்மிங் பூலோட டைமிங் 8 to 6, 8 AM to 6 PM. அதுக்கப்புறமா நாங்கள் பகந்தீஸ்வரா டெம்பிளுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் பகந்தீஸ்வரா டெம்பிளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த திரிவேணி சங்கமத்துக்கு போயிருந்தோம். அந்த திரிவேணி சங்கமத்தில் 3 ரிவர்ஸ் கலக்கி இருந்தது. அதில் ஒன்று காவேரி, இன்னொன்று சிஜோதி, அப்புறமா கன்னிகை. அதுக்கப்புறமா நாங்கள் தலக்காவேரியில் இருந்த தலக்காவேரி டெம்பிளுக்கு போயிருந்தோம். இந்த இடம் தான் காவேரி ஆற்றோட பிறப்பிடம். அதுக்கப்புறமா நாங்கள் அங்க இருந்த ஸ்பைஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம ஸ்பைசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ட்ரெக்கிங் மாதிரி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் சின்ன சின்ன பிட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்பைஸ் கார்டனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஸ்பைஸ் கார்டனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா லெட்ஸ் கோ கிட்ஸ் கிளப்புக்கு போய் பாருங்கள். இது வெண்ணிலா பிளான்ட். இது வெண்ணிலாவா? அதிகம் எங்கன்னா ஆஃப்ரிக்காவில் அதிகமாக வளர்ப்பாங்க. இதான் இதோட பூ, இதான் ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் ஓகே. ஏலக்காய் செடி பார்க்குறதுக்கு ஒரு மஞ்சள் செடி மாதிரி இருக்கும், சிமிலர் ஃபேமிலி. சீசன் வந்து ஜூலை ஆகஸ்ட் இயர்லி ஒன்ஸ் தான். ஏலக்காய் எங்கே வரும்னா இங்கே கீழே வேர் மாதிரி தெரியுது இல்லை, இந்த வேரில் தான் ஏலக்காய் இருக்கும். அதிகமாக கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ட்ரை பண்ணும்போது இன்னும் வெயிட் லாஸ் ஆகும். அதான் பர் கேஜி 4000 5000 இந்த மாதிரி எடுக்கும். இருக்குல்ல குயினா ஸ்பைஸ்னா ஏலக்காய், கிங் ஆஃப் ஸ்பைஸ்னா பெப்பர்னு சொல்லுவாங்க. இந்த செடி இருக்கிற கொஞ்சம் பாம்பு வர வாய்ப்பு இருக்கும். ஏலக்காய் ஸ்மெல்லுக்கெல்லாம் பாம்பு வரும். அது கிராம்போட செடி வரும். கிரீன் நெட் போட்டு அது கிராம்பு. ஓகே. நம்ம ஒரு செடி பிளான் பண்ணி 5 to 6 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் கிராம்பு வரணும். மெயினாக அதுக்கு கோல்டு வெதர் தேவைப்படும். ஃபுல் ஓப்பன் ஏரியா இருக்க கூட ஃபுல் ஷேட் தான் தேவைப்படும். இல்லை செடி செத்து போகிற வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அது 2 வெரைட்டிஸாக டிவைட் பண்ணிப்பாங்க. வித் ஆயில் கிடைக்கும், வித்தவுட் ஆயில். இந்த கிராம்போட ஆயில் ரிமூவ் பண்ணிப்பாங்க, அந்த பூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஆயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் அதிகமாக கிடைக்கும். ஆயில் ரிமூவ் பண்ணால் ஸ்ட்ராங்னஸ் கம்மியாகும். அது ஷேட் அதிகமாக தேவைப்படும், வெயில் அதிகமாக தேவை. ஒரு 15-20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல் ஷேட் இதெல்லாம் இருக்கும். ஆயில் அப்படியே கொடம்புளியும் சொல்லுது. கொடம்புளியா? நீங்க சாம்பாருக்கு வர புளி யூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா? அது பேலி பிரியாணி இலை இருக்கு இல்லையா? இது சாம்பிராணி மரம். இது Black coffee tasting. CBN coffee powder making machine, coffee making machine. அதுக்கப்புறமா நாங்கள் ராஜா சீட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் ராஜா சீட்னா என்னன்னு தெரியல. அந்த இடத்துக்கு ராஜா சீட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸான ரைட்ஸ் இருந்தது, ஜிப்லைனு, ஜம்பிங்கு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே வியூ பாயிண்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம்.
அங்கே வந்து நாங்கள் சன்செட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் டின்னருக்கு அங்கே கூர்கில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு ரூமுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3rd டே ட்ரிப்பு. இன்னும் வந்து ஒரு நாள் ட்ரிப் இருக்குது. அது வந்து அதை நீங்கள் பார்க்கணுன்னா லெட்ஸ் கோ கிட்ஸ் கிளப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 2 டேஸ் ட்ரிப் வந்து நான் ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். ஒன்று வந்து கூர்கில், இன்னொன்று வந்து ஃபஸ்ட் டே ட்ரிப் வந்து மைசூரில். ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காமல் போய் லெட்ஸ் கோ கிட்ஸ் கிளப்புக்கு போய் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.